கருப்பு பணம் என்றால் என்ன? அது என்ன கருப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம். கருப்பு பணம்னா கருப்பாலாம் இருக்காது. எந்தெந்த பணத்துக்கெல்லாம் வரி கட்டலையோ அந்த பணம் தான் கருப்பு பணம். அரசாங்கம் எப்படி நடக்குது? மக்கள் கிட்ட இருந்து வரி பணம் வாங்கி அந்த வரி பணத்தில் எல்லா வேலையும் செய்யும் அரசு வெற்றிகரமாக இயங்க வரி பணம் அவசியம். ஆனால் வரியே கட்டாத பணத்தை நாம கருப்பு பணம் அப்படின்னு சொல்றோம். அதை இந்தியாவில் வச்சிருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் வச்சிருக்கவங்க, வரி கட்டவும் விருப்பம் இல்லாதவங்க என்ன பண்றாங்க? இந்த பணத்தை கொண்டு போய் சுவிஸ் வங்கியில் வைக்கிறாங்க. ஏன் சுவிஸ் வங்கியில் வைக்கிறாங்க அப்படின்னா, சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு என்று ஒரு கொள்கை உள்ளது. அங்க யாரெல்லாம் பணம் போடுறாங்களோ அந்த பெயர்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த ரகசியத்தை அப்படியே ரகசியமாகவே வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்து முதலாம் உலகப் போர்லையும் பங்கேற்கல, இரண்டாம் உலகப் போர்லையும் பங்கேற்கல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து என்பதால் அங்கே கொண்டு போய் பணத்தை போட்டால் பாதுகாப்பாக இருக்கும். அங்கே எந்த புரட்சியும் வெடிப்பது கிடையாது. அதனால பணம் பாதுகாப்பாக இருக்கும், பேரும் வெளியே வராது. அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் சுவிட்சர்லாண்டில் சுவிஸ் வங்கிகளில் எடுத்துன்னு போய் பணத்தை போட்டு வைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சுவிட்சர்லாந்து என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் எங்ககிட்ட இந்த மாதிரி முறைகேடாக பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் லிஸ்ட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியே விட்டு பார்த்தாங்க. உடனே சிங்கப்பூர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுவிஸ் வங்கியில் போடாதீங்க பணத்தை கொண்டு போய், அவங்க உங்கள் பெயரை வெளியே சொல்லிவிடுவாங்க. மாறாக சிங்கப்பூர் வங்கிகளில் கொண்டு வந்து பணத்தை போடுங்க, நாங்கள் உங்களுடைய பெயரை வெளியிட மாட்டோம், 100% உத்தரவாதம், அவங்க கிட்ட போவாதீங்க, எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிட்சர்லாந்து பார்த்து பயந்துட்டாங்க. என்னடா அது, நம்ம கிட்ட வர வருமானம்லாம் அவங்க கிட்ட போயிடுது போல இருக்கு, நம்மளுடைய பொருளாதாரமே இந்த வங்கியை தான் நம்பி இருக்கிறது, அதனால எப்படி பெயரை வெளியிடுறது அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்திற்கு சந்தேகம் எழுந்தது. இதனால தான் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கிட்ட இருந்து சுவிஸ் வங்கியில் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்க முறைகேடா அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் வாங்கிறதுக்கே இவ்வளவு சிரமமாக இருக்கிறது. ஒன்று, வரி கட்டாத பணத்தை கருப்பு பணம் என்கிறோம். இன்னொன்று, எந்தெந்த தொழில் செய்ய அனுமதி இல்லையோ, அனுமதிக்காத அதாவது தடை செய்யப்பட்ட தொழிலில் பணம் வருகிறதோ, அந்த தொழில் செய்து யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்களோ அதை எப்படியும் அரசாங்கம் கிட்ட கணக்கில் காட்ட மாட்டாங்க, ஏன்னா மாட்டிப்பாங்க அந்த தொழில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பணமும் கருப்பு பணம் ஆகிறது. ஆக வரி கட்டாத பணமும் முறைகேடாக வருகிற பணமும் தான் இந்த கருப்பு பணம்.